ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஆரி ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து வந்திருந்தது. ஸோ இப்போ வாங்க, நான் பிகினர்ஸ்க்காக நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லைன் பை லைனாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்தது. இதனுடைய டிசைன் சிம்பிளி சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜரியில் வந்து 2 லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைனில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீடுக்கு அப்புறம் 4 mm பால் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அகெயின் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்டர் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டைப்ஸ் ஆஃப் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்கொயர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ ஷேப்புன்னு சொல்லலாம், இல்லாட்டி லீஃப் பேட்டர்ன் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 டைப்ஸில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிளிப் ஸ்டோன்ஸ் அதாவது ஸ்கொயரில் இருக்கிறத வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் மாற்றி ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச் கேப்பில் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மெஷர் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கொயர் ஸ்டோனை வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? அது ஒட்டினதுக்கப்புறம் இடையில வந்து கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, ஐ ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு 3 லீஃப் வர மாதிரி நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிடுங்க, நல்லா வந்து காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனில் வந்து வி ஷேப்பில் சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஹாஃப் வி ஷேப்பில் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அது முனையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரும்பு டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அரும்பு டிசைன் வந்து பால் பீடு சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணி அந்த அரும்பு வந்து நான் டிசைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஐ ஷேப்பில் வந்து அந்த ஷார்ட் பிளேஸில் வந்து அகெயின் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி வந்து நான் ஃபுல் ப்ளவுஸையும் வந்து இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் போர்ஷன்ஸ் வந்து அந்த எம்டி போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் புட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். ஸோ நான் எல்லோ கலரில் குந்தன் ஸ்டோன் எடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன் திலகம் ஷேப்பில். ஓகேங்களா? ஸோ இது தான் வந்து பேக் சைடோட அவுட்லுக்கு. ஓகேங்களா? ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் வந்து இருந்தது ஸ்லீவில். ஸோ அந்த ஸ்லீவில் அந்த பார்டர் நான் அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பார்டருக்கு மேலே வந்து நம்ம நெக்கில் என்ன டிசைன்ஸ் கொடுத்துருந்தோமோ சேம் அதே டிசைனை வந்து அந்த பார்டருக்கு மேலே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிசைன் மேலே பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. இருக்கக்கூடிய எம்டி போர்ஷன்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்ம பேக் சைடு என்ன புட்டாஸ் கொடுத்துருந்தோமோ அதே புட்டாஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக் சேம் நம்ம பேக் சைடு என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் ப்ளவுஸோட டிசைன். லோ காஸ்ட்டில் வந்து நம்ம பண்ண பியூட்டிஃபுல்லான டிசைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டுலேயே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்து 3 லைன்ஸ் செயின் கொடுத்துருக்கேன். அகெயின் வந்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சுகர் பீடு ஒட்டின மாதிரி நான் வந்து டியூப் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடை வந்து வி ஷேப்பில் வந்து நான் ஜிக்ஸாக் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூப் பீடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வி ஷேப்லேயும் ஒரு சுகர் பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். அகெயின் வந்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் 4 mm பால் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அகெயின் சேம் அந்த 4 mm பால் பீடு யூஸ் பண்ணி நம்ம அரும்பு டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த அரும்பு டிசைன்ஸ்க்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து அதுலேயும் ஒரு அரும்பு டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் பண்ண டிசைன் தான். ரொம்பவே வந்து அழகாக வந்திருந்தது. ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ப்ளவுஸ் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஓகேங்களா? ரொம்ப கிராண்டாக இருந்தது. இதுதான் வந்து அந்த நெக்கு டிசைன், ஃபுல் டிசைன். ஸோ சூப்பராக வந்து
ஃபினிஷிங் வந்து வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் வந்து சேம் நம்ம நெக்கில் என்ன டிசைன் பண்ணமோ அதே பார்டர் லைன் தான் நம்ம ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லீவோட எம்டி போர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் ரொம்பவே க்யூட்டான புட்டாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்கில் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒரு அரும்பு டிசைன் பால் பீடு யூஸ் பண்ணி அதே பால் பீடு அதே அரும்பு டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டு ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் நம்ம எடுத்து வி மாதிரி நம்ம ஒட்டிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலர் வந்து மெரூன். ஸோ அந்த சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஃபுல் ஸ்லீவ் டிசைன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளி சூப்பராக இருந்தது. ஸோ பிகினர்ஸ் வந்து தாராளமாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு லோ காஸ்ட்டில் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நீங்கள் அழகாக கிராண்டாகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் நெக் சேம் நம்ம பேக் போர்ஷன் என்ன பண்ணமோ அதே தான். ஸோ சேம் அந்த பார்டர் டிசைன் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராண்டான அவுட்லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எந்த கலர் ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.